இன்னுமாடா போல நீங்கள் ஊருக்கு? மறுபடியும் அதே ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். கிளம்புறோம் பெங்களூருக்கு. அதுக்கு முன்னாடி சரி சின்னதாக ஏதாவது சாப்பிட்டு அப்புறம் போகலாம் அப்படின்னு. ஏன்னா பசி காலையில் வெறும் ஏதோ ரஸ்க் கொண்டு வந்தனால அது மட்டும்தான். ஸோ இப்போ வந்து ஸ்பெஷலாக பன்ஸ் இருக்குது அப்படின்னாரு. சூடாக இல்லை அப்படின்னாரு. அண்ணா சூடாக இல்லை, பன்ஸு ஏதோ பொரியல் கொடுத்துருக்காரு, வடகரியா, அப்புறம் சட்னி, அப்புறம் ஒரு மசால் தோசை ஒன்று சொல்லியிருக்கோம். இவ்வளோதான். நீர் தோசை கேட்டுனே இருக்கோம் டே 1லேருந்து. ஆனால் கிடைக்கல. இன்னைக்கு கூட இருந்துச்சு காலி அப்படின்றாரு. ஓகே ஓகே. ஆனால் நம்ம நகராவில் சாப்பிட்ட டேஸ்ட் இல்லை. பன்ஸு நகரா நல்லா இருக்கு. சட்னி நல்லா இருக்குது, காரமாக. நல்லா இருக்குது. ஏதோ என்னன்னு தெரியல, சாகோ என்னமோ நல்லா இருக்குது. சட்னியா? மசாலா தோசையும் கொடுத்துட்டாரு. சாம்பார், சட்னி, தோசை பாருங்க இவ்வளோ நீட்டாக இருக்குது. இவ்வளோ பெருசு வரும் போல். ஆமாம். ஓகே, இவ்வளோ பல்லையாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். பொசுன்னு இருக்குது. இருக்குப்பா பல்ல. ஓகே, மசாலாவும் போட்டிருக்காரு. எவ்வளோ? 60 ரூபாயா? சும்மா அந்த பேக்கரியெல்லாம் சாப்பிட்டுட்டே தான் இருப்போம். இங்கே இது விட்டு அப்புறம் எப்பயும் எப்போன்னு தெரியல. தொட்டுக்கிறதுக்கு உங்ககிட்ட நல்லா இருக்குப்பா இல்லையா? சைட்ஸ் நல்லா இருக்கு. ஹோம் ஸ்டே தான் ஹோட்டல் பேரில் இருக்க மாதிரி. அதனால தான் நமக்கு இவ்வளோ பிடிச்சிருச்சு. நல்லா இருக்கு. அவங்க சர்விங்காக அந்த அக்கா இருக்காங்களே, ஓனராக என்னன்னு தெரியல. நம்மளையே பார்த்துட்டு போனாங்க. கவனிச்சிங்களா? இன்னுமாடா போல நீங்கள் ஊருக்கு? 4 நாளாக இங்கே போய் தொலைங்க. ஐயோக்கா சாரிக்கா, இப்போ போயிடுங்க. 4th டைம். நேற்றும் வந்து இங்கே டின்னருக்கு வந்திருக்கோம். நமக்கு லேட் ஆகிடுச்சு, கொட்டிக்கு 6 வரத்துக்கு. அதனால் மிஸ் ஆகிடுச்சு.